இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இது வலி தான். இப்போ நீங்கள் குடிச்சியும் அது இது பண்ணலாம், குடிக்காமல் ஹெல்த்தியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். யூ மேட் எ டெசிஷன். இது நடந்ததுனால தான் நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளேமே பண்ண முடியாது. யூ ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆப்ஷன் டு சூஸ் ஹவ் டு ரெஸ்பாண்ட். அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. பட் பார்ட்னர்ஸ் அப்படி இல்லை. பேசலை அப்படின்றது நின்றுடாது. யூ ஃபியர் பீயிங் ரீப்ளேஸ்ட். தட் இஸ் வை யூ ஆர் வெரி ஸ்கேர்ட். உங்களால் ஒரு பார்ட்னர் விட்டு மீளவே முடியல, லூப்லேயே மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோஸை delete பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் deleting it, at least put it away, put it in your drive, upload it somewhere, don't keep it accessible in your phone. அதை பார்த்தா அது நல்ல மெமரி இல்லை, அன்றைக்கி நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல இவ்வளோதான் தோணுமே தவிர்த்து இப்போ இவங்க போயிட்டாங்களே இந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணாமல் உங்களால் என்றைக்கு இருக்க முடியும் அன்றைக்கி நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் இட்ஸ் சேஃப், இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் deleted, let's put it away. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு மீடியா சைக்காலஜிஸ்ட் ஆயிஷா இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? எஸ் நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசுகிற டாபிக் வந்து லவ் பற்றி பேசணும் மேம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் எடுத்துக்கலாமே. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப்க்கு அப்புறம் ரொம்பவும் வந்து கோவமாக இருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து ரொம்ப சைலண்டாக மாறிடுறாங்க. இது என்ன காரணம் நினைக்கிறீங்க? இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கோப்பிங் மெக்கானிசம் தே சூஸ். இப்போ வந்து பிரேக்கப் சீன்ஸ்னு மூவியில் எடுத்துப்போமே, பிரேக்கப் வந்து 2-3 டைப்ஸ் இருக்கும். ஓகே, ஒன்று வந்து வேண்டான்னு அவங்க விட்டுட்டு போகிறது, இன்னொன்று வேணான்னு அவங்க விட்டுட்டு போகல ஆனால் குடும்பத்தினாலேயோ பிளாக்மெயில்னாலேயோ பிரித்து வைக்கிறது, இன்னொன்று பார்ட்னர் இறந்துடுறது. இந்த மாதிரி பிரிக்கலாம் கரெக்டாக. இன்னொன்று நாலாவது ஒன்று இருக்குது, ஏமாற்றிட்டு போகிறது. நீங்கள் கண்டுபிடிச்சி சீட் பண்ணிட்டாங்கன்னு கண்டுபிடிச்சி. இப்போ 4மே பிரேக்கப்புன்னு தான் சொல்லுங்க. ஒன்று ஆப்வியஸ்லி இறந்துட்டாங்கன்னா நம்ம பிரேக்கப்புன்னு சொல்ல மாட்டோம், அது க்ரீவிங்கில் போயிடும். பட் 4 விதமாக ஒரு லவ் முடியலான்னு நான் சொல்ல வரேன். either they can leave you, or they can cheat on you, or they can be forced to leave you, or they can pass away. இந்த மாதிரி ரீசன்ஸ்னால யூஸ்வலி ஒரு லவ் வந்து முடியும். ஸோ இது எல்லாத்துக்குமே the way you feel about the partner will be different. இப்போ வந்து ஒருத்தவங்களை சீட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பிரேக்கப் தான். ஆனால் சீட் பண்ணி பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, சில பேருக்கு செம செல்ஃப் அது கம்மியாயிரும். என்னெல்லாம் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க, இல்லை என்னை இப்படி ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க, இல்லை நான் அழகாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்ஸ்டாவில் கூட, ஆமாம் இன்ஸ்டாவில் கூட ரீல்ஸ் வரும், the amount of ugly you feel when you have been cheated அப்படின்னோடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயங்கரமாக லிப்ஸ்டிக்லாம் போடுவாள். எதுக்குன்னா அவளுக்கு ரொம்ப செல்ஃப் அது கீழே போயிடும், என்னை சீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு வந்து என்னை மட்டும் சீட் பண்ணுறாங்க, இனிமேட்லேருந்து நான் கெட்டவனாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் வந்து எல்லார் ஹார்ட்டையும் பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப எக்ஸ்ப்ளோரேட்டிவ் ஆகிட்டு நிறையா பேர் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஸில் இருந்து இந்த மாதிரி சில பேர் ஆவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய குடிக்கிறது, பிரேக்கப்னால தான் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரீசனை யூஸ் பண்ணி குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறது, அதர் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இறங்கிடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கப்புறம் எனக்கு யாருமே வேண்டாம், நான் தனியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மாயிட்டு ஒரு பொண்ணுங்களே வேணாம் இல்லை பசங்களே வேணான்ற மாதிரி ஆயிடுவாங்க, வெறுக்கிற ஸ்டேஜில் போயிடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கரியருக்கு ஷிஃப்ட் ஆயிடுவாங்க, கரியர் ஃபோக்கஸ் தான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் இது இல்லை, இது எல்லாமே நடக்குது. இதுதான் நடக்குதுன்னு ஒன்று சொல்ல முடியாது. ஏன் அப்படி மாறுது அப்படின்னா, அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் பர்சன் இஸ் கிவன் an opportunity to choose their reaction. இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இது வலி தான். இப்போ நீங்கள் குடிச்சியும் அது இது பண்ணலாம், குடிக்காமல் ஹெல்த்தியாகவும் ஹேண்டில் பண்ணலாம். யூ மேட் எ டெசிஷன், கரெக்டாக? இப்போ வந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ வாரணமாயிரம்ல பார்த்தீங்கன்னா இறந்துருவாள் மேக்னா. அப்போ வந்து சூர்யா would take a bad step and he will go into drugs and everything. அப்போ அவங்க அப்பா கிருஷ்ணன் தான் வந்து he'll try a lot. அவங்க அப்பா அம்மா ஃபேமிலி சப்போர்ட் தான் அவனை திருப்பி வெளியில் கொண்டு வரும். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு பார்ட்னர் இறந்துட்டு அதுதான் பண்ணணுமா? கிடையாதுல்ல. சரி, அந்த கேரக்டர் அப்படி பண்ணாங்க, பட் தட்ஸ் நாட் தி ஒன்லி வே ஆஃப் ஹேண்ட்லிங் இட். நிறைய இடத்துல இப்போது ரிதம் படத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்கும். ஒய்ஃப் இறந்துருவாங்கல்ல, ஜோதிகா இறந்துருவா. ஜோதிகா இறந்ததுக்கப்புறம் அர்ஜுன் என்ன பண்ணாரு, அது ஒரு டைப்பு, புரியுதா? அந்த மாதிரி எல்லா டைப்புமே இருக்குது. எதை சூஸ் பண்றாங்க நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க தப்பா சூஸ் பண்ணிட்டு இது நடந்ததுனால தான் நான் இப்படி ஆனேன்னு சொல்ல முடியாது. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் யூ டிட் ஆஃப்டர் த ஈவெண்ட். ஒரு விஷயம் நடக்கும்போது அது எழுந்துக்கிறதும் எழுந்துக்காம இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதாவது ஒரு விஷயம் எல்லாருக்கும் நடந்தாலும் எல்லாரும் அது வேற வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க ஒரு தப்பான வழியில சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க தப்பு தான் நான் சொல்றேன்.
அந்த விஷயம் நடந்தது வந்து இட்ஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் ஃபார் யூ சூஸிங் அ பேட் கோப்பிங் மெக்கானிசம். சில பேர் வந்து கரியரில் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் ஃப்ரீக் ஆகி கம்ப்ளீட்டாக அவங்கள வந்து ரீவேம்ப் பண்ணி ஒரு புது 2.0 வெர்ஷன் ஆகிட்டு போய் ஒரு ஸ்போர்ட்லேயோ எதுலையாவது பயங்கரமாக ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதர் தேல் பிகம் லைக் ஒரு தேல் கோ ஆன் அ ஃபேஷன் ஷோ ஆர் தேல் கோ சூப்பர் டூப்பர் இன் லைக் மாடலிங், ஏதாவது ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் வந்து வாரணமே தான் இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கு. எதனால சொல்றீங்க? ஓ ஃபிட்னஸ்க்கா? இது போனவங்கலாம் ஜிம்முக்கு போங்க அப்படின்வாங்க. ஸோ இன்னைக்குமே நிறைய பேர் சொல்ற விஷயம் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சா பிரச்சனை இல்லை, ஜிம்முக்கு போங்க, உடம்பு ரெடி பண்ணுங்க, இந்த மாதிரி மோட்டிவேஷன் இன்னும் அந்த உடம்பு தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா. இப்ப ராஜா ராணியில பாத்தீங்கன்னா கூட அதுலயும் பிரேக்கப்ஸ் தான் நடக்கும். இப்ப ஆர்யாக்கு பார்த்தா நஸ்ரியா இறந்துட்டான். ஸோ அப்போ ஆர்யா வில் சூஸ் அ கோப்பிங் மெக்கானிசம். நயன்தாராக்கு பார்த்தா ஜெய் வந்து இறந்துட்டான்னு தான் ஃபர்ஸ்ட் தெரியும், அவளுக்கு தெரியாதுல விட்டுட்டு தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஷீ வில் கோ லைக் நம் செல்ஃப் ஃபோக்கஸ்ட். ஆர்யாவும் அப்படி தானே இருக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் இப்போ வந்து ரிதம் சொன்னேன், வாரணமாயிரம் சொன்னேன், ராஜாராணி சொன்னேன். 3 இடத்துலையுமே பார்ட்னர் இறந்தாங்க. ஆனால் ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி இருந்ததா? இப்போ யூ ஹாவ் த சாய்ஸ்ல டு சூஸ். அப்படி இருக்கும்போது இது நடந்ததுனால நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளேமே பண்ண முடியாது. யூ ஆல்வேஸ் ஹேவ் அன் ஆப்ஷன் டு சூஸ் ஹவு டு ரெஸ்பாண்ட். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசலையோ இல்லை வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசலையோ வந்து நம்ம அவ்வளோ பாதிக்கப்பட மாட்டோம் மேம். இதே நம்ம லவ் பண்ண பொண்ணு நம்ம கிட்ட பேசலன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி வந்து அந்த மூடு வந்து எப்படி ஸ்பாயில் ஆகும்னு சொல்லவே முடியாது. ஒரு சண்டே வந்துச்சுன்னா வந்து அன்றைக்கி வேலை சரியாக ஓடாது, கூட இருக்கவங்களாம் எரிஞ்சு விழுவாங்க மேலே, அந்த நாள் வந்து சரியாக போகும்னு சொல்லவே முடியாது இல்லையா? அப்படி ஒரு மனநிலை வந்து எப்படி உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அந்தளவுக்கு டிஸ்டர்ப் ஆகாது. சில பேருக்கு தான் இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும். சில பேருக்கு அந்த மாதிரி பேசுனா கூட ஓகே பிஸியாக இருப்பாங்க, சாயந்தரம் பேசிக்கலாம்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. டிஸ்டர்ப் ஆகுறவங்களுக்கு மேபி தேல் பி ஆங்ஷியஸ்லி அட்டாச்சாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல மற்றவங்க கிட்டலாம் அப்படி தோணல, ஏன் இவங்க கிட்ட மட்டும் தோணுதுன்னா பிகாஸ் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் நம்மளை விட்டுட்டு போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. கரெக்டாக? பிகாஸ் தே டோன்ட் யூஸ்வலி ஹேவ் அன் ஆப்ஷன் டு லீவ் யூ, தே ஸ்டக் வித் யூ. பட் பார்ட்னர்ஸ் அப்படி இல்லை. இப்போ இது உங்ககிட்ட பேசாமல் போயிட்டா நீங்கள் வந்து பேசலைன்றதை மட்டும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, வேற யாரையாவது பிடிச்சிருமோ, நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அந்த ஒரு பயம். ஸோ பேசலை அப்படின்றது நின்றுடாது. யூ ஃபியர் பீயிங் ரீப்ளேஸ்ட். தட் இஸ் வை யூ ஆர் வெரி ஸ்கேட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பிரேக்கப்க்கு அப்புறம் வந்து அந்த விட்டுட்டு போனவங்களோட இன்ஸ்டா ஐடி பார்க்குறது, லாஸ்ட் சீன் செக் பண்ணுறது, அவங்க ஸ்டோரியை வந்து வேறு வழியில் போய் பார்க்குறது, இது மாதிரிலாம் பார்க்குறாங்க இல்லையா? அவங்க ஃபோட்டோஸ் அகைன் பார்த்து மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணுறது, இது வந்து ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இது கண்டிப்பாக பண்ணுவாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஆனால் அதுக்கு மேலே அது ஹெல்த்தியான்னு கேட்டால் அது அவங்கள அந்த லூப்புக்குள்ளேயே வச்சுருக்கோம்ல. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களால் ஒரு பார்ட்னர் விட்டு மீளவே முடியல, நீங்கள் ரொம்ப அந்த லூப்லேயே மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா நான் ஃபோட்டோஸை டிலீட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் like it or not, that is a memory, that's an actual thing that happened. Instead of deleting it, at least put it away, put it in your drive, upload it somewhere. Don't keep it accessible in your phone. ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு ஏற்றி வச்சுட்டு நான் என்னைக்கு ஃபுல்லாக ஹீல் ஆகிறனோ, என்னைக்கு என்னால் அந்த ஃபோட்டோவை பார்த்து அழாமல் இருக்க முடியுதோ அதை பார்த்தா அது நல்ல மெமரியில் அன்றைக்கி நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்ல இவ்வளோதான் தோணுமே தவிர்த்து இப்போ இவங்க போயிட்டாங்களே இந்த அளவுக்குலாம் ஃபீல் பண்ணாமல் உங்களால் என்றைக்கு இருக்க முடியுதோ அன்றைக்கி நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் இட்ஸ் சேஃப், இட்ஸ் நாட் கோயிங் டு கெட் டிலீட்டட், லெட்ஸ் புட் இட் அவே அப்படின்னு வந்ததுன்னா இட் வில் பி பெட்டர். மேம் அதே மாதிரி இப்போ சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பிரேக்கப் ஆகிடும் மேம். அதில் ஒரு சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வந்து பிடிக்காது. அது சரிங்களா? அது வந்து எப்படி பார்க்குறீங்க? அது ஹெல்த்தியா? அது ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து அது பிடிக்கலன்னு அர்த்தம், விச் மீன் தே டோன்ட் வாண்ட் டு ஹேவ் எனி டைஸ் வித் யூ. அப்படி இருக்கும்போது யூ கேன் நாட் ஃபோர்ஸ் தெம் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ. கட் பண்ணிடணும். 2 பேருக்குமே ஃப்ரெண்டாக இருக்கிறது ஓகேன்னு நினச்சாங்கன்னா கூட பிரேக்கப் ஆன உடனேலாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. பிகாஸ் தேர் வில் பி ஸோ மச் ஹிஸ்ட்ரி டு பி அ ஸ்ட்ரேஞ்சர் ஆர் அ ஃப்ரெண்ட். ஸோ அப்போது ஒரு கேப், நோ கான்டாக்ட் இருந்து ஹீல் ஆகிட்டு அதுக்கப்புறமா திஸ் பர்சன் இஸ் அ வெல் விஷர். அதாவது இவங்களை பார்த்தாலே நான் மூஞ்சி திருப்பிட்டு போவேன்னு இல்லாமல் ஒரு வெல் விஷராக இருக்கலாம். ஆனால் அவங்க கூடயே போய் ரொம்ப க்ளோஸ் ஆகி இன்னொருத்தனை லவ் பண்ணுறன்றது நான் வந்துட்டு சொல்லுவேன், நாங்களாம் சேர்ந்து சுற்றுவோம், அந்தளவுக்கு யூ கேன் நாட் மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். பட் யூ கேன் மேபி ஹாவ் சம் குட் வில் ஃபார் தெம். நல்லாரு, ஓகே, எனக்கு ஒரு புது வேலை கிடச்சா நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல பாண்ட் வேணால் மெயின்டைன் பண்ணலாமே தவிர்த்து டீசெண்டாக மேபி ஃப்யூச்சரில் திருப்பி நான் இவங்ககிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்காமல் இருந்தாங்கன்னா தட் வில் பி குட். அண்ட் உங்களுக்கு புதுசாக ஒரு பார்ட்னர் வராங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா அப்போ நீங்கள் விடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் இழுத்து பிடிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்காத வரைக்கும் ஓகே தான்.
ஓகே மேம், இதில் ஒரு சில ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கலாமே. பிரேக்கப் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை வந்து தப்பாக பேசி வீடியோ போடுறதோ இல்லை தப்பாக சித்தரிச்சு ஏதாச்சும் ஒன்று பேசுகிறதோ எல்லாம் இன்னும் போயிட்டுருக்கு இன்ஸ்டாகிராமில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, அந்த பொண்ணு இப்போ தப்பாக வீடியோ பேசி போடுறது, இப்படி தான் மச்சா இருந்தா ஒன்றா பேசியிருந்தேன் சார் தான் விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ தப்பாக பேசி போடுவாங்களே வீடியோவில். இப்போ நான் பேச சொல்ல வேண்டாம், ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு தான் ஓகேங்களா, அவங்க வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த பையன் வந்து விட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை பற்றி தப்பாக இவன் வந்து என்கிட்ட இப்படிலாம் இருக்குன்னு சொன்னான், ஆனால் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்ட்டு டெய்லி ரீல்ஸ் போடுறது. அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆக்சுவலாக ஓகேங்களா, அதை பற்றி போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க அந்த மனநிலை வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு, அது என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? there can be multiple types. ஒன்று ஏமாற்றப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, இஃப் தேர் பீயிங் சீட்டட் ஆன். இந்த மாதிரி பேசுகிறதுனால அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறோம், எனக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு, அநியாயம் பண்ணவொன்னே நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு நினச்சி சில பேர் பேசுவாங்க. இன்னும் சில பேருக்கு அவங்களால அந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாது, அதனால் அவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்க நினைக்கலாம். இன்னும் சில பேருக்கு தட் மைட் பி கான்டென்ட், அதனால கூட பண்ணலாம். பிரேக்கப் சாங்ஸ் எழுதுறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இதையும் வந்து இதுவாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. ஆமாம், அதனால பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அந்த மாதிரி அவங்க பேசும்போது லைக் ஆப்வியஸ்லி அவங்களையும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு நினைப்பாங்க தான். ஆனால் அதை விட அவங்களுக்கு இன்னொருத்தவங்களோட கேரக்டரை டேமேஜ் பண்ணுறது தான் முக்கியமாக தெரியலாம் இல்லையா? ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து பசங்கன்னா இந்த டைப் தான் பண்ணுறாங்க, பொண்ணுங்கன்னா இந்த டைப் தான் பண்ணுறாங்கன்னு இல்லை, எல்லாருமே எந்த டைப்பை வேணால் பண்ணலாம் ஆக்சுவலி. இப்போ உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸை கேட்டல மேம். இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் சில மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களும் வந்து உங்கள்கிட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க நான் கூப்பிட்றேன், அவங்களும் சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன்சரிங் நான் சொல்கிறீங்களா? ஓகே. ஒரு லவ் லைஃப்பில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ எல்லாரும் மேஜராக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ வந்து பிளாக்மெயில். எதற்காக பிளாக்மெயில் பண்ணணும்னு தோணுது, அண்ட் பிளாக்மெயில் பண்ணுறப்போ அந்த சுச்சுவேஷனில் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஓகே, எதனால் பிளாக்மெயில் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா அவங்க பவருக்காக தான் அந்த வேணும்னே பண்ணுறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம், அவள் போகிறேன்னு சொல்கிறா, பிளாக்மெயில் பண்ணி அவளை மிரட்டி வச்சிருந்து அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது தானே. இது வந்து அந்த காலத்தில் ரேப் பண்ணோடனே கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மிரட்டிலாம் யூ கேன் நாட் மேக் சம்படி ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் யூ. ஸோ பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட்லி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும், உங்கள் மேலே நிறைய லவ்னும் கிடையாது, அவங்களுக்கு அந்த இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? நீ எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், நீ எப்படி கான்சிக்வன்ஸ் இல்லாமல் என்னை விட்டுட்டு போகலாம். ஆக்சுவலி அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நீ விட்டுட்டு போய் நல்லா இருக்கக்கூடாது, நீ வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், கவலைப்படணும், அந்த மாதிரி இருக்கணும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு தெரியும், மேபி உங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்ட்டுன்னு தெரியும், இல்லை வந்து உங்களுக்கு மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு பயம்னு தெரியும், இதெல்லாம் தெரியும்ல, அதனால் வேணும்னே அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, மிரட்டுவாங்க. இந்த மாதிரி நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுவீங்கள்ல, அந்த பயத்தினால சம்டைம்ஸ் சில பேர் எக்ஸாவே இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. நீ இப்போ வந்து என் கூட வந்து செக்ஷுவலாக இல்லை அப்படின்னா நான் இதை ரிலீஸ் பண்ணிடுவேன், ஃபோட்டோஸை காமிச்சிடுவேன் இப்படின்னு பயந்து முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அந்த பர்சனை. ஸோ வந்து இது ரொம்ப சிக்கான ஒரு மைண்ட் செட். நார்மலாக யாரும் அப்படி பண்ணக்கூடாது, ஒரு தெளிவான மைண்ட் செட் இருக்குங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல, இல்லை ஒரு பையனுக்கு பிடிக்கல, யாராக இருந்தாலும் சரி, பிடிக்கலன்னா விட்டுறணும். ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு அதை விட்டு வெளியே வர ஒரு பர்சன்னால் அடுத்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிச்சு கூட பார்க்க முடியறதில்ல, அதிலிருந்து மூவ் ஆன் பண்ண முடியறதில்ல, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது. அது எப்படி மூவ் ஆன் பண்ணி லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது? கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்குமா ஒரு பயம் இருக்க தான் செய்யும், சரியா? இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து காரில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ரோட்டில் வண்டி ஓட்டவே பயமாக இருக்கும். இது நேச்சுரல் தான் இல்லையா? எப்படி நான் டக்குன்னு போய் வண்டி ஓட்ட முடியும் அப்படின்னு பயப்படுவாங்க. ஸோ அப்போ வி ஆர் ரெடி டு கிவ் தெம் தட் டைம். அவனுக்கு இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, கொஞ்ச நாள் வந்து நீங்கள் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுங்க அவனன்னு சொல்லுவோம்ல, நம்ம அந்த ஸ்பேஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தினால அது தப்பாக முடிஞ்சிச்சுன்னும் போது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு பயம் இருக்க தான் செய்யும். மறுபடியும் ஒருத்தவங்களை நம்பி அவங்க ஏமாற்றிட்டா மறுபடியும் அதுக்கான எஃபர்ட்டை போடணுமா, முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படின்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒரு டைமை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எவென்ச்சுவலி அவன் எப்படி திருப்பி வண்டி எடுத்து ஓட்டுவானோ அந்த மாதிரி ஓகே லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை, லெட்ஸ் கிவ் லைஃப் அ சான்ஸ்ன்னு தோணும். ஆனால் அது வரைக்கும் அந்த ஸ்பேஸை நம்ம கொடுத்து தான் ஆகணும். மேம் ஸோ இப்போ வந்து ஒரு 30 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு மேலுக்கு வந்து மேரேஜ் ஆகலை, சம் மேரேஜ் இஷ்யூ இருக்குன்னா சொசைட்டியில் அவர் என்ன மாதிரியான இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா? ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆகலைன்னா அது வந்து பசங்களுக்குமே வந்து அது ஒரு இம்பேக்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து யூஆர் நாட் வர்தி ஆஃப் பீயிங் மேரீடுன்ற மாதிரி அது ஒரு வர்த் இஷ்யூ மாதிரி மாறிடுறாங்க. ஏன்னா வந்து பசங்க மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த வயசுக்குள்ளே நீ வந்து வீடு வாங்கியிருக்கணும், கார் வாங்கியிருக்கணும், கடன் அடைச்சிருக்கணும், இப்படி இருக்கணும் ஒரு ஸ்டேட்டஸில்,
இதில் இந்த ஒரு செக் பாக்ஸில் ஒன்று தான் கல்யாணம் ஆயிருக்கணும். இதெல்லாம் உனக்கு இருந்தால் உனக்கு பொண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல, உனக்கு பொண்ணு கொடுக்கலல்ல, அப்போ உனக்கு இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் இல்லைங்கிற பட்சத்தில் கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணுறதுக்கும் கடன் இல்லாமல் ஒரு பர்சன் இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ கடன் இல்லாமல் இருக்கிறவருக்கு லைஃப் நல்லாயிருக்கும்னு தோணும், சில பொண்ணுங்களுக்கு தோணும். ஆனால் கடன் வச்சுட்டு இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அந்த இடத்துல? கடன் இருக்கிறது கடன் இல்லாதது வந்து நம்ம பைனரியாக பார்க்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பணக்காரங்க கிட்ட கூட கடன் இருக்கும். ஸோ கடன் இருக்குது இல்லைன்றத பைனரியாக பார்க்குறதோட எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் கடன் வச்சுருக்கீங்க, அந்த கடனை உங்களால் ஆக்சுவலாக இப்போ அதாவது கார் வாங்குறதுக்கு காசு இருந்தால் கூட லோன் போட்டு தான் வாங்குவாங்க. அவங்க நினச்சா டக்குன்னு அடைக்க முடியும் அந்த கடனை, ஆனால் வேணும்னே லோன் போடுவாங்க. ஸோ லோன் இருந்தாலே வந்து தப்புன்னு நினைக்கிறது வந்து அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்படியோ அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் இருந்ததுன்னா லோனே பிரச்சனை இல்லைன்றது புரியும். லோன் பிரச்சனை இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட காசே இல்லை, அவங்களோட இன்கம்லேருந்து ஒரு பெரிய சங்கை வந்து மாதம் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்னா அப்போ இந்த பர்சன் வந்து யோசித்து கடன் வாங்கலை, ஊருக்காக கடன் வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஊருக்காக கடன் வாங்கி ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும்னு நினச்சா அது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதுக்கு தான் அந்த ஃபினான்ஷியல் நாலேஜ் தேவை. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஒரு ஃபினான்ஷியல் அறிவு இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஆடம்பரத்துக்காக தேவையில்லாமல் கடன் வாங்குறது, கடன் வாங்கி பெருசாக கல்யாணம் பண்ணணும்னு பண்ணுறது, தட் ஹஸ் பிகம் அ ஸ்டேட்டஸ் மாதிரி. ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க கல்யாணத்தை விடுங்க, அப்பா இருக்க மாட்டாங்க, தங்கச்சிக்கு பெருசாக கல்யாணம் பண்ணணும், புரியுதா? அப்பா இல்லைல்ல, ஆக்சுவலாக அவன் தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை எடுத்துப்பான் தங்கச்சிக்காக. ஆனால் தங்கச்சி ஒன்றும் கோவப்பட போகிறது இல்லை, ஊருக்காக, தங்கச்சிக்காக கூட இல்லை. அது உண்மையாக இந்த மைண்ட் செட்டு தான் எப்படி வெளில வருதுன்னு நிறைய பேர். இப்போ வந்து ஊருக்காக இல்லைனாலும் தன் ஃபேமிலிக்காவது இப்போ ஒரு தங்கச்சியை வந்து நல்லபடியாக கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ கடன் வாங்கி இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணுறதுக்கும் கடன் இல்லாமல் சிம்பிளாக பண்ணுறதுக்கும் ஊரில் இவ்வளோ பேர் இவங்க இப்படி பேசுவாங்க, சொந்தக்காரங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இஷ்யூஸில் இருக்குது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா, நீங்கள் உங்கள் தங்கச்சி கூட பேசணும், இல்லை அதே மாதிரி இப்போ உங்களோட கல்யாணமாக இருந்தால் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கூட பேசணும், நீங்கள் 2 பேரும் பேசணும். அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களும் சேர்ந்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க, பையன் தான் பார்த்துக்கணும்னு இல்லை. யூ ஷுட் ஹேவ் தட் கான்வர்சேஷன். நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசி உனக்கு எந்த மாதிரி கல்யாணம் வேணும். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஆடம்பரத்துக்காக வேணும்னே பண்ணுவாங்க. இல்லை அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு இந்த மாதிரி ஜுவல்லரி வேணும், நான் ரெண்ட் எடுத்துக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணும், நான் ரெண்ட் எடுத்துக்கிறேன். ரெண்ட்டெல்லாம் போட்டால் எங்களை பற்றி என்ன பேசுவாங்க, நீ வாங்கு அப்படின்னு அந்த பொண்ணுக்கே இஷ்டம் இல்லாத ஒன்று திணிக்கும் போது அதை நீங்கள் வந்து நான் தங்கச்சி நல்லா கல்யாணம் பண்ணேன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிட்டு வருத்திக்கிட்டு ஒரு விஷயம் செய்கிறீங்க. யாருக்காக? யாரோ ஒருத்தவங்க பாரேன் நல்லா அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டான், இவங்களோட பாராட்டை வச்சு அவார்டா கொடுக்குறாங்க அப்படிதான் கேட்கணும். ஃபைனலாக என்னன்னா அவங்கள பற்றிலாம் கண்டுக்காதீங்க. யூ ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் whoever is getting married. Do whatever is the needful. Don't go overboard just to please strangers or relatives. ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களுக்காக செலவிட்டது மிக்க நன்றி மேம். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.